ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா திருப்பதியிலேருந்து காளஹஸ்திக்கு போக போகிறோம். ஸோ இது பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று ஸ்தலமாக விளங்கக்கூடிய காளஹஸ்தியில் இருக்கிற சிவனை வணங்கிட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது காளஹஸ்தியில் இருக்கிற சண்முகி ரிவர் தான். இது அகஸ்திய மாமுனிவர் உருவாக்கினது. அவர் தவத்துக்காக இங்கே உருவாக்கின நதி தான் இந்த சண்முகி நதி. ஸோ நம்ம காளஹஸ்திக்குள்ளே வந்துட்டோம். நம்ம திருப்பதியில் வந்து கரெக்டாக நம்ம மார்னிங் வந்து 6 o'clock பஸ் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேல் திருப்பதியில் 5 o'clock பஸ் ஏறணும். 1 hourல கீழ் திருப்பதி வந்துட்டோம். 6 o'clock திருப்பதியில் பஸ் ஏறணும்னு நம்ம 1 hourல எங்கள் காளஹஸ்தி கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஸோ எங்கள் காளஹஸ்தியில் இந்த ஸ்டாப்பில் தான் வந்து விடுவாங்க. இங்கிட்ட நீங்கள் யாரையும் கேட்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக இந்த ரோடில் அப்படியே நடந்து வந்தீங்கனாலே பக்கத்தில் கோயில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம். பூரி இட்லியும் நல்லா இருந்துச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க இங்கே வந்தீங்கன்னா. 5 minutes later. நம்ம அங்கேருந்து காளஹஸ்திக்கு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம காளஹஸ்தி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காளஹஸ்தினா என்னன்ற ஒரு சிறு விளக்கத்தை பார்த்துட்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று ஸ்தலமாக விளங்குது. இப்போ நம்ம திருவண்ணாமலை எப்படி அக்னி ஸ்தலமாக விளங்குதோ அந்த மாதிரி காளஹஸ்தி வந்து காற்று ஸ்தலமாக விளங்குது. காளஹஸ்தின்னும் போது சிலந்தி, பாம்பு, யானை இது மூணும் வந்து சிவனை வணங்குறதுக்கான அறிகுறி. ஸோ அதை தான் இங்கே வந்து இங்கே காட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து பாம்பும் யானையும் வந்து வணங்கின மாதிரி இருக்குது. மேலே வந்து சிலந்தி இருக்குங்களா. அதே மாதிரி இந்த வேடன் இருக்குங்க. வேடன் பேர் வந்து தின்னா. இவனோட மனைவி பேர் நீலா. ஸோ இவங்க இந்த தின்னான்றவர் யாருன்னா முற்பிரிவில் மகாபாரதத்தில் அர்ஜுனராக பிறந்தவர். ஸோ அவர் வந்து அந்த டைமில் வந்து ஒரு கடவுளோட உதவியால தான் அவர் மகாபாரத போரே ஜெயிச்சாரு. ஆனா அதோட ஆணவம் வந்து அவர் தலைக்கு ஏறதுனால அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்மளோட யுத்த திறமையால தான் நம்ம மகாபாரத போரே ஜெயிச்சோம். கடவுளோட உதவி இருந்தும் ஆனா அதை நினைக்கல, நம்மளோட யுத்த திறமையால தான் ஜெயிச்சோன்ற மாதிரி ஒரு சிறு ஆணவம் அவருக்குள்ள அகப்பட்டதுனால ஸோ இறைவன் வந்து அந்த ஆணவத்தை போக்குறதுக்காக அடுத்த பிறவி நீ வேடனா பிறந்து ஸோ கண்ணப்பரா வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் மோட்சம் அடைவான்னுட்டு அவருக்கு வந்து சிவபெருமான் ஒரு வரம் தர்றாரு. பாசுபதாஸ்திரம் தரும் போது உனக்கு மோட்சம் வந்து அடுத்த பிரிவில் தருவேன்னு சொல்றாரு. அப்போ வேடனா அவதரிச்சப்போ அவர் வந்து சிவபெருமானான ஆட்கொள்ளப்பட்டு ஸோ கண்ணப்பரா அவரோட கண்ணை வந்து சிவனுக்கே கொடுத்து அதுக்கப்புறம் சிவன் உகம் மகிழ்ந்து அவருக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பாரு. ஸோ அதை வந்து ஒரு பெரிய கதையா இருக்கு சிவபுராணம் கதையில. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு சிம்பிளா வந்து ஸோ அவர் கண்ணையே அவர் சிவனுக்கு அர்ப்பணிச்சனால கண்ணப்பரன்ற பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிவன் அவருக்கு மோட்சத்தை கொடுத்தாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதே மாதிரி எப்படி வந்து சிலந்திக்கு, பாம்புக்கு, யானைக்கெல்லாம் வந்து இறைவன் மோட்சம் கொடுத்தாருன்னா ஸோ சிலந்தி வந்து அதோட சக்தியால சிலந்தி வலைகளை பின்னும். சிவபெருமான் வேணா சூரிய ஒளி வந்து தாக்கக்கூடாது, அவருக்கு வந்து அந்த உஷ்ணம் வராம தடுக்கிறதுக்காக சிலந்தி வலையை பின்னுச்சு. ஸோ சிவனுக்காக சிலந்தி வலைக்கு அடியில வந்து சிவபெருமான் நிழல் கிடைக்கட்டும் சிலந்தி வலையை பின்னுச்சு. ஆனா சூரியனோட வெப்பம் சிவன் சோதிச்சாரு. சூரியனோட வெப்பம் அதிகப்படியா வந்து சிலந்தி வலையெல்லாம் தீப்பற்றி எரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் சிலந்தி தன்னோட முயற்சியை விடாம தொடர்ந்து சிலந்தி வலையை பின்னிட்டே இருந்துச்சு. அதோட உஷ்ணம் தாங்க முடியாம சிலந்தி அந்த எரிஞ்சிச்சு இல்லைங்களா சிலந்தி வலை, அதுல அந்த சிலந்தி மாட்டிக்கிட்டு அதுவும் எரிஞ்சு கீழே விழுந்துச்சு. இதை பார்த்த சிவன் வந்து அந்த சிலந்திக்கு மோட்சத்தை கொடுத்து ஏத்துக்கிட்டார். தன்னோட பக்தனா ஏத்துக்கிட்டு அவரு அந்த சிலந்திக்கு மோட்சத்தை கொடுத்து அவருக்கு பக்கத்திலே வச்சுக்கினார். அதுதான் அந்த காலன்ற மாதிரி அந்த சிலந்தி இருக்கு, ஸ்ரீன்றது. அதுக்கப்புறம் காலன்றது வந்து இப்போ சர்பம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னாச்சுன்னா அது சிவபெருமான் மேல இருக்கிற அபார பக்தியால அதோட அபூர்வமான மாணிக்கம் கக்கும் அந்த பாம்பு. ஸோ அந்த மாணிக்கத்தை எடுத்துன்னு வந்து சிவனுக்கு அர்ப்பணிச்சு பூஜை பண்ண அதோட இதை பார்த்துட்டு சிவபெருமான் வந்து அதுக்கும் மோட்சத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி யானை வந்து அதோட டெய்லி வந்து தும்பிக்கையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பூஜிச்சு ஸோ பூக்களையும் பறிச்சுட்டு வந்து போட்டு பக்தியோட அந்த யானை வந்து தினமும் பூஜை செஞ்சிச்சு. அதை பார்த்த சிவபெருமான் ஸோ அதுக்கும் மோட்சத்தை கொடுத்து ஸோ அதையும் தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து இந்த திருத்தலத்துக்கு ஸ்ரீ காளஹஸ்தின்னு வந்துச்சு. ஸோ இதை வந்து நான் முன்ன வந்து ஒரு செட்டு போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா இங்கே காளஹஸ்தியில. ஸோ அதிலே வந்து அந்த வேடன், சிலந்தி,
பாம்பு, யானை, இதுதான் இந்த காளஹஸ்தியோட முக்கிய சிறப்பம்சம். அதுதான் அங்கே வந்து காளஹஸ்தியில் வந்து ஒரு சிவபுராணம் இதாகவே கதையாக சொல்லி நடந்திருக்கு. ஸோ இதை வந்து அங்கே ஷெட்டாகவும் போட்டு வச்சுருந்தாங்க. நாம் வந்து எதாச்சும் இதை வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு இந்த காளஹஸ்தியோட கதையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ராகு கேது ஸ்தலங்கள்ல முக்கியமாக வந்து ராகு கேது வணங்கின ஸ்தலமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து திருமணம் ஆகாதவங்க, தடையாக இருக்கிறவங்க இங்கே வந்து ராகு கேதுக்கு பரிகார பூஜை பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த பரிகார பூஜை வந்து ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. 750, 500, 5000, அது விஐபி தரிசனம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 750 ருபீஸ் தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ காளஹஸ்தியில் வந்து அந்த இது பண்ணிட்டு போகிறவங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே வந்து சாமி தரிசனம் முடிச்சாச்சு. அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அன்னதானம் போட்டாங்க. அன்னதானமும் சாப்பிட்டு வெளியே வர ஒரு 3 hours ஆயிடுச்சு. அந்த பக்கத்தில் பின்னாடி மலை இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மலை மேலே நாங்கள் ஏறணும். ஸோ அங்கே மலை மேலே ஏறி இருக்கிற அங்கேயும் மலை மேலேயும் சிவபெருமான் கோவில் தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற சிவனை வணங்கிட்டு அங்கேருந்து கீழே பார்த்தா காளஹஸ்தி கோயில் வந்து சூப்பராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மலை மேலே இருக்கிற கோயில் இதுதான். ஸோ அங்கே இருக்கிற கோயிலில் வணங்கிட்டு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி இப்படி தான் உங்களுக்கு தெரியும், பிரம்மாண்டமாக. அதுவும் சண்முகியார் போகிறதோட. ஸோ அங்கே சிவன் அங்கேயும் மேலே வணங்கிட்டு அங்கே போகிற ஸ்டெப்பில் ஏற வழியிலையும் சிவலிங்கம் இருந்துச்சு. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சண்முகி நதி வந்து எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுன்னுட்டு. ஸோ அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். கீழே வந்து பிரசாதம் விற்கிறாங்க கவுண்டரில். ஸோ அங்கே வடை ஒன்று 15 ரூபா, ஜிலேபி 20 ரூபா, அப்புறம் புளியோதரை பேக்கெட் 15 ரூபா. ஸோ நாங்கள் புளியோதரையும் ஜிலேபி வடையெல்லாம் வாங்கிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சாமி தரிசனம் முடிச்சாச்சு. நாங்கள் பரிகார பூஜைலாம் எதுவும் பண்ணலை. ஸோ இங்கே வந்து அந்த சிவனை வணங்கினாலே நம்மளுக்கு வேண்டியதை கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து சிவனை வணங்கிட்டு மட்டும் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸுக்காக எங்கேயும் மூவ் பண்ண போக தேவையில்ல, பஸ் ஸ்டாண்டுக்கோ ஸோ எங்கேயும் போக தேவையில்ல. அங்கேயே நீங்கள் கோயில் வாசலாண்ட வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு திருப்பதி பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து பஸ் ஏறினீங்களே டேரெக்டாக திருப்பதி போயிடலாம். இப்போ எங்களுக்கு வந்து 3 மணிக்கு ட்ரெயின் இருக்குது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அதனால் நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு அங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் ஜோலார்பேட்டை வந்து இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். இப்போ அவ்வளோதான், அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்கியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. காளஹஸ்திக்கு வந்து என்னென்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் இது முக்கியமான ஸ்தலன்றதுனால, அது இல்லாமல் ராகு கேதுவும் வந்து இங்கே வழிபட்டதுனால ஸோ அதோட சிறப்பு அம்சம் இந்த கோயிலில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மறக்காமல் நம்ம எல்லாருமே வந்து இந்த சிவனை வணங்கிட்டு போனோம். ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற மலை மேலே ஏறி சிவபெருமானையும் வணங்கியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகுது. இங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறிட்டோம். 1 hour தான் இங்கே காளஹஸ்தியிலேருந்து திருப்பதிக்கு. இப்போ 1 o'clock இங்கே இருந்தாலும் நாங்கள் 2 o'clock போய் ரீச் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.